ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th புக்கில் இருக்க 1 மார்க் புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் சயின்ஸு. சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வேட்டையாடுதல். 2 கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை கண்டுபிடி. கூற்று: பழங்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம்: குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்கு வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உதவின. இது இரண்டும் சரி. கூற்று, காரணம் இரண்டும் சரி. 2 பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்று உடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அருங்காட்சியகங்கள் என்பது சரியான விடை. 3 தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள், செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் ஆப்ஷன் டி தவறான விடை. நாய்கள் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. 4 மற்ற தொடர்களிலிருந்து ஒன்று வேறுபட்டதை கண்டுபிடி. என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வேறுபட்டது. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டன அப்படிங்கிறது தவறானது. பாறைகள் மற்றும் குகைகளில் வரையப்பட்டிருந்தன கரெக்டு. வேட்டையாடுதல் குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன கரெக்டு. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஆனால் பல வண்ணங்கள்லாம் ஓவியம் வரையல. இது பழங்கற்காலத்தில் நடக்கலை. அடுத்தடுத்து வந்த கற்காலத்தில் வேணால் பல வண்ணங்களை வரைஞ்சாங்க. அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குகைகள். 2 வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். 3 பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு அதுதான் நாய். 4 கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்களாகும், தொல்பொருள் ஆதாரங்களாகும். 5 அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் அமைந்துள்ளன, அது 24. அடுத்தது சரியா தவறா? பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன என்பது சரியான விடை. 2 பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படிங்கிறதும் சரி. 3 அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது என்பதும் சரியே. பொறுத்துக்க. விடையுடன் பொருத்தியிருக்காங்க, அதை கரெக்டாக பார்த்துங்க. பாறை ஓவியம் என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட பதிவுகள், அதுதான் செப்பு தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இயக்கம் தான் இந்த தேவாரம். இது அப்படியே சரியாக பொருத்தியிருக்கு, அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பரிணாமத்தின் வழிமுறை. சரியான விடையை கண்டுபிடித்து எழுதுக. பரிணாமத்தின் வழிமுறை என்னன்னு பார்த்தோம்னா அது நேரடியானதா, மறைமுகமானதா, படிப்படியானதா, விரைவானதா? இதற்கு சரியான விடை அது படிப்படியானது. படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா என்பது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ளது. 2 சரியான காரணத்தை பொறுத்துக. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது கூற்று பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது என்பது சரியான விடை. அடுத்ததா தவறான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது என்பது சரியான விடை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஸ் உலகிற்கு பார்வையில் கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மானுடவியலாளர்கள். 2 பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள், அது நாடோடி வாழ்க்கை. நாடோடி வாழ்க்கை அப்படின்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. 3
பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் டேஸ் மற்றும் டேஸ். வேட்டையாடுதல், மீன்பிடித்தல். 4. டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது, அது கலப்பை. 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகிறது. பொறிவரை, கரிக்கையூர். இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறிவரை, கரிக்கையூர். இதை பொறிவரை கரிக்கையூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். அதுதான் நீலகிரி. 5. சரியா தவறா என கண்டறிதல். நாணயங்களை ஆராய்வதற்காக துறை வானுடவியல் ஆகும். தவறு. அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பது தான் வானுடவியல். 2. ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்ததுங்கிறது சரி. நெருப்பு குறித்த அறிவு ஹோமோ எரெக்டஸுக்கு இருந்திருக்கு. 3. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் என்பதும் சரி. 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. நாய் என்பது சரியான விடை. அடுத்ததாக இந்த மேப்பை மட்டும் பாருங்கள். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி பக்கமாக, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கமாக இருக்குது. அடுத்தது அதிரம்பாக்கம், இது ஹன்சகை பள்ளத்தாக்கு. லோத்தல் இங்கே இருக்குது, இது எல்லாத்துக்கும் தெரியும், சிந்து சமவெளி. பிம்பெத்கா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்ய சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம். பழங்கால மனிதன் தனது உணவு சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வேட்டையாடுதல். அடுத்ததா சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். மற்ற 3 ஆப்ஷன்லையும் பாருங்கள் இரும்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனாலேயே இது தவறான விடை. மற்ற 3லேயும் இரும்பு அப்படிங்கிறதுனால தான் தவறான விடை. அறிந்திருக்காத பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இரும்பும் குதிரை. அடுத்தது சிந்துவெளி நாகரிக காலம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உலோக காலம். 4. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் தான் அது ஆற்றங்கரை நாகரிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி. 2. அதாவது கூற்று காரணம் பாருங்கள். கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 2. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று காரணமும் சரி. 3. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது என்பது இதற்கு கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. 4. கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அப்படிங்கிறதா. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டனவா. 3. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டனவா. 4. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன என்பதா சரியான விடை. இதில் எது இதில் மொகஞ்சதாரோவை பற்றி என்ன கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா தங்க ஆபரணங்கள் பற்றி மொகஞ்சதாரோவில் தெரியவில்லை என்பது சரியான விடை. அடுத்தது கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்கள் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்று சீரான தன்மை. 2. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. 3. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கிய பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி.
இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. பொருந்தாததை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காளைகள், ஓடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இல்லையா குதிரை பொருந்தாது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் குதிரைகளை பயன்பற்றி அறிந்திருக்காது. 7 தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ அப்படின்னா சர் ஜான் மார்ஷல், அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அடுத்து 2 கோட்டை வந்து தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டுத்தளம். ஹரப்பா நாகரிகம் வந்து காவிரி ஆறு என்பது தவறான விடை. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1 டேஷ் மிக பழமையான நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். இதை ஆர்டர் வைஸ் படி அடிக்குங்க. மிஸ்ஸி ஈசி அப்படின்னு, மிஸ்ஸி ஈசி அப்படின்னு. முதல்ல மெசபடோமிய நாகரிகம், அடுத்தது 3வது எகிப்து, 4வது சீன நாகரிகம். அடுத்தது 2 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 3 டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தானிய களஞ்சியம். தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. 4 மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள், சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். 4 சரியா தவறா? மெஹர்கர் ஒரு புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த இடமாகும் என்பது சரி. 2 இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறையில் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இதுவும் சரியானது. 3 தானிய களஞ்சியம் தானியங்களையும் சேகரித்து வைப்பதற்கான பயன்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. 4 முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்படவில்லை, அது தவறு. அது வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது என்பதே சரி. அடுத்தது பொறுத்துக. மொஹஞ்சதாரோ என்னன்னு பார்த்தோம்னா இறந்தோர் மேடு அப்படின்னு பொருள். வெண்கலம் வந்து ஒரு உலோக கலவை, கோட்டை வந்து மேடான பகுதியில் இருக்கும். கார்னெலியன் சிவப்பு மணிக்கல் என்பது சரியான விடை. அடுத்ததாக தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஈராக் என்பது சரியான விடை. 2 இவற்றுள் எது தமிழக நகரம்? இதற்கு சரியான விடை காஞ்சிபுரம். எல்லாரும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 3 வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பி வந்து மதுரை. 4 தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணையா, காஞ்சிபுர ஏரிகளா, பராக்கிரம பாண்டியன் ஏரியா, காவிரி ஆறா? இவற்றுள் எது சரி? என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இது கல்லணையா இல்லை காவிரி ஆறா அப்படின்னு. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை என்பது சரியான விடை. 6 கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? அது மதுரை. கீழடினா மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்மை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்று இருந்தது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் ஆகிய இரண்டுமே சரிதான். 2 திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என்று குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். கல்வி கரையில. 2 இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். 3 நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிட்டவர் காளிதாசர். இதில் எது சரி? எது சரின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அனைத்தும், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 3 சரியான தொடர். நாலங்காடி என்பது இரவு நேர கடை, அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது வந்து பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க.
4 கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. கொர்க்கையில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது சரி. ரோமானிய நாணயம் மதுரையில் கிடச்சிருக்கும். நாலங்காடிங்கிறது பகல் நேரம், அல்லங்காடிங்கிறது இரவு நேரம். தவறான தொடரை கண்டறிக. இந்த 4க்கு என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தன என்பது தவறான விடை. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயணக்குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான் சுவாங் தமிழ்நாடு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார் என்பதெல்லாம் சரியான விடை. 5 சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகரம் ஹரப்பா, கல்வி நகரம் மதுரை, கோவில் நகரம் காஞ்சிபுரம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கோவில் நகரம் காஞ்சிபுரம் என்பது சரியான விடை. தூங்கா நகரம் மதுரை வரும். தூங்கா நகரம் மதுரை வரும். கல்வி நகரம் என்னன்னு பார்த்தோம்னா முன்னதான் பார்த்தோம், அது காஞ்சிபுரம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று பார்த்தோம். கூடல் நகர் அது தெரியல, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1 கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். 2 கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. 3 மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் வணிகன். பெருமணிகன். இதுவே மாநாயக்கன் அப்படின்னா என்ன? அது பெரும் கடல் வணிகன். மாநாயக்கன் என்றால் பெரும் கடல் வணிகன். அடுத்தது சரியா தவறா? 1 பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலம் பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது என்பது சரி. 2 மதுரை அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் அப்படிங்கிறதும் சரி. 3 பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டன என்பதும் சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் என்பதும் சரி. இதோட 6th டேர்ம் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.